எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கா வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட கேப்சர் பண்றதா கிளைம் பண்றாங்க. இதனால குளோபல் மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் நடக்கலாம். ஏன்னா வெனிசுலா கிட்ட 300 பிளஸ் பில்லியன் பேரல் ஆயில் இருக்கு. வேர்ல்ட்லயே நம்பர் 1. சவுதி அரேபியா விட அதிகமா 18% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆயில் மொத்தமா ஒரு மேசிவான ரிசர்வ் இவங்க வெனிசுலா கிட்ட தான் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட அமெரிக்கா ஏன் கேப்சர் பண்ணாங்க? அதுக்கு 2, 3 ரீசன் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா வெனிசுலாவோட பிரசிடென்ட் ஒரு ட்ரக் கார்ட்டலோட லீடராகவும், அமெரிக்காவுக்கு நெறையா கொக்கைன் அந்த மாரி சப்ளை பண்றதாகவும் அலிகேஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம, அமெரிக்கா ஏன் அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, வெனிசுலால இருக்க அவங்களோட மேசிவான ஆயில் ரிசர்வ்க்காக தான். இந்த ஆயில் ரிசர்வ் அமெரிக்கா கையில இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா, ஆயிலோட பிரைஸஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அமெரிக்கா இன்னுமே பவர் ஹவுஸா, எனர்ஜி டாமினன்ஸா மாறிடும். பட் இதனால இந்தியால பெரிய இம்பேக்ட் இருக்குமானா, இந்தியாவும், வெனிசுலாவும் மைனர் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்றாங்க. இந்தியா லிமிட்டடா தான் பை பண்றாங்க. பட் குளோபல் பேனிக்னால நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் அமெரிக்கா, வெனிசுலாவுக்கு நடந்த ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.